ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாமினேஷன். எஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோயா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு என்ட்ரி லெவல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். என்ட்ரி லெவல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த எக்ஸாமை எழுதுறாங்க. உதாரணத்துக்கு கிளரிக்கல் ஒர்க், டைப்பிங் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் அண்ட் ஃபாரஸ்ட் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாப் ரோல்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நீங்கள் ஆகலாம். இவருடைய ஜாப் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜுடைய ரெவென்யூ, சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்த்து கொள்ளணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ், வில்லேஜுடைய மக்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பேசிக் ரெக்கார்ட்ஸை அவர் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் இன் வேரியஸ் போர்ட்ஸ் பை கார்பரேஷன்ஸ். இவருடைய ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸுடைய கிளரிக்கல் ஒர்க், ஃபைலுடைய மெயின்டெனன்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் ஒர்க் அண்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணுற டாஸ்க் எல்லாம் இவருக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக டைப்பிஸ்ட், ஸ்டீனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3, பர்சனல் கிளர்க். இவருடைய ஒர்க் என்னவா இருக்கும்னா, டைப்பிங் ஒஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ், டைப்பிங் ஒர்க்காக இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் ஒர்க்காக இருக்கும் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது பேசும்போது அதை டைப் பண்ணணும். சரிங்களா? அண்ட் அசிஸ்டிங் ஆஃபீஸர் வித் டாக்குமெண்டேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸை அசிஸ்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்ததா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபீல்ட் அசிஸ்டன்ட். இவருடைய ஒர்க் என்னவா இருக்கும்னா, ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய லேண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. லேண்டை விசிட் பண்ணி ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்சைட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நடத்த வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டுடைய ஃபைனான்ஸ் ரிலேட்டடான திங்ஸை பார்த்துக்கொள்ளும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத், அந்த மாதிரி போஸ்ட் இருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, பேட்ரோலிங் பண்ணுறதுக்காக, வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டில் டிரைவிங் டியூட்டிஸ் கூட இவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ரோல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜாப் ரோல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் இருக்கிற நிறைய போஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். ஸ்பெசிஃபிக்காக சில போஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி கூட நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டீனோ டைப்பிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ஃபாரஸ்ட் கார்டாக ஆகணும், ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஹையர் செகண்டரி 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பண்ணிடணும். ஓகே. அடுத்ததாக ஒரு ஃபாரஸ்ட் வாட்சராக ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக ஆகணும்னா கூட 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னாலும் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம இதோடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 32 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 37 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆர்மி மென்னாக இருந்திருக்கீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதலாம். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி
உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா 18 இயர்ஸ்ல இருந்து 42 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். அடுத்ததா நீங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்ல இருந்து 37 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்க கண்டிப்பா எழுப்பலாம். ஓகேங்களா? இதுதான் இதோடைய ஏஜ் லிமிட். அடுத்ததா இதுக்கு ஏஜ் கன்செஷன் கூட கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ் அப்படின்ட்டு. ஜெனரல் கேட்டகரியில நீங்க ஒரு டிசேபிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க +10 இயர்ஸ் 42 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்கன்னா +18 இயர்ஸ் அதாவது 50 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கீங்கன்னா +5 இயர்ஸ் மேக்ஸிமமா 37 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்க எழுதலாம். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிசிஎம்மா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டிசேபிள்டு கேண்டிடேட்டா இருந்தா +13 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்திருக்கீங்கன்னா மேக்ஸிமமா 55 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். விடோவா இருக்கீங்கன்னா மேக்ஸிமமா 42 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க. 10th இல்லாம ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க ரிட்டயர்மென்ட் ஏஜ் 60 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பா எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் ஏஜ் கன்செஷன். ஓகே. அடுத்ததா இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? பார்ட் ஏ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது இது தமிழ் லாங்குவேஜ் தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கேட்பாங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். மேக்ஸிமமா 150 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். சரிங்களா? இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். OMR ஷீட்ல நீங்க மார்க் பண்ற மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த எக்ஸாமை நீங்க 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களுடைய மெயின் பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க. இல்லைன்னா உங்களுடைய மெயின் பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அண்ட் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய சேனலில் இதற்கான ஒரு சீரீஸ் நாங்கள் உருவாக்கியிருப்போம். அதோடைய பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஏ உடைய மார்க்ஸ் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். இதை வந்து போஸ்டிங்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 40% மார்க்ஸ் வாங்கினாலே போதும். சரிங்களா? இப்போ அடுத்ததா பார்ட் பி அண்ட் சி இதுதான் மெயின் எக்ஸாமினேஷன். ஓகே. மெயின் எக்ஸாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்ட் பி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் SSLC லெவலில் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்பாங்க. 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் ஃபார் 150 மார்க்ஸ். 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போது 90 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆயிருந்தீங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அண்ட் OMR ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபை. பட் குவாலிஃபை ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இது ஒரு ரேங்க் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதிகமான மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது எங்கேருந்து இதற்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் சிலபஸ் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாதான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா இந்த எக்ஸாம்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். OTR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதற்கு tnpscexams.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு நீங்கள் 150 rupees கொடுத்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதோடைய வேலிடிட்டி 5 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதற்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் 20 to 50 KB தேவைப்படும். சிக்னேச்சர் 10 to 20 KB உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.tnpsc.government.in ஆர் exams.in இந்த மாதிரி 2 வெப்சைட் இருக்குது. எதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு போயிட்டு அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜாப் ரோல் சொன்னேன் இல்லையா? அதுல இருந்து ஏதாவது ஒரு போஸ்ட்காக தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் 100 rupees நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம TNPSC குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்,
இதோடைய ஏஜ் லிமிட் என்ன, இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அண்ட் இதற்காக எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதர் குரூப் எக்ஸாம்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்காக டெஸ்ட் பேச்சஸ் கூட கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸாகவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி, சைனிங் அவுட்.